மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லி இருக்கிறது. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா இருக்குது. உங்களுக்கு சமாதானமும் வாழ்வும் வேணும்னா நீங்க ஆவியின் சிந்தையில வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நீ உன் அறிவுல, உன் புத்தியில, உன் சிந்தனையில நீ வாழ்றதுக்கான வழி என்ன பண்ணிட்டு இருக்கிற? தேடிக்கிட்டு இருக்கிற. ஆனா உனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். அவர் உங்க கூட பேச விரும்புகிறார். அவர் தேவனுடைய ஆழத்துக்குள்ள இருந்து, தேவனுடைய மனதின் அடிமனதில் இருந்து எடுத்து உன்னை குறித்து அவர் என்ன நினைத்திருக்கிறார், அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை உன்னோடு பேசி தேவன் உங்களோடு பேசணும்னு தேவ சமூகத்துல காத்து. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு வந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்கப்பட முடியும். கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்று யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. மறுபடியும் சொல்லுங்கம்மா, எல்லாரும் பார்த்து சொல்லுங்க. இந்த வசனத்தை கையை வச்சு படிங்க. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல. மறுபடியும் சொல்லுங்க. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. என்ன என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாம் சொன்னீங்க, கூட சொன்னீங்க, ரைட், நல்லா தான் இருக்குது சொல்றதுக்கு. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வசனத்துல? நான் இதை செஞ்சிருவேன், நான் இதை அடைஞ்சிருவேன், நான் இதை பெற்றுக்கொள்ளுவேன், நான் வாழ்ந்துருவேன், நான் உயர்ந்துருவேன் அப்படின்னு மனசுல நினைக்கிறதுக்கு கூட ஏங்க நீங்க தானே சொன்னீங்க முதல்ல மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதைத்தானே அடைவீங்கன்னு சொன்னீங்க. நீங்க மனசுல இப்ப என்ன பண்ணணும்? எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்த குறித்து நீங்க என்ன பண்ணுங்க? யோசிங்க, யோசிங்க. நீங்க தாங்க சொன்னீங்க. இப்ப இப்படி சொல்றீங்க அப்படின்னா அது நல்லா புரிஞ்சுக்கணும். யோசிக்க கூடாதுன்னு சொல்லல. நாம எந்த அளவுக்கு நிர்பந்தமான மனிதர்கள் என்பதை நீங்க யோசிக்கணும். முதல்ல என்ன யோசிச்சாலும், நீங்க என்னதான் கற்பனை பண்ணனாலும், என்னதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணனாலும், தேவனுடைய அனுகிரகம் இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துக்கு உங்களால போகவே முடியாது. அதனால இந்த இடத்துல சுய பலத்துல யோசிக்கிறத அவர் சொல்றார். என் சுய பலத்தால நான் அந்த இடத்தை அடைஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு கூட எனக்கு என்ன கிடையாதுங்க? எனக்கு தகுதி கிடையாது. அப்ப என்னை தகுதிப்படுத்துகிறவர் என்னுடைய தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை தகுதிப்படுத்துகிறவர்னா என்ன அர்த்தம்? நான் தேவனோடு இணைஞ்சு வாழ்ற வாழ்க்கையினால யோசிக்கிற யோசனை தான் என்ன உயர்த்தும். என்னுடைய படிப்பு, நான் அப்படியே கால்குலேஷன் போடுறேன் பாருங்க. சில நேரத்தில் கால்குலேஷன் போடுவோம். இந்த மாப்பிள்ளை கட்டினா எனக்கு இப்படி வரும், இந்த படிப்பு படித்த பொண்ணை கட்டினா எனக்கு இப்படி எனக்கு என் வாழ்க்கை அமையும், இந்த ஊர்ல இந்த ஜாதியில இந்த இனத்துல எனக்கு பொண்ணு எடுத்தா மாப்பிள்ளை எடுத்தா என் வாழ்க்கை என்ன செய்யும்? அருமையா அமைஞ்சு போயிடும். அப்படி இது எதுல நினைக்கிறோம்? இப்ப இந்த இடத்துல யார் சத்தத்தை மறந்துடுறோம்? தேவ சத்தத்தையே மறந்துடுறோம். தயவு செஞ்சு உங்க வாழ்க்கை உங்க கையில இல்லைங்கிறது மட்டும் புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இங்க பவுல் சொல்றார், எனக்கு யோசிக்கிறது கூட, சுயமா யோசிக்கிறதுக்கு கூட நான் யார் கிடையாது, தகுதியுள்ளவன் அல்ல. எனக்கு ஒரு யோசனை வருது அப்படின்னா அது ஆவியானவர் கொடுத்த யோசனையா இருக்கணும், ஆவியானவர் கொடுத்த தூண்டுதலா இருக்கணும், ஆவியானவர் கொடுத்த வெளிச்சமா இருக்கணும், என் கூட அவர் பேசி என்ன நடத்தணும். அதுதான் என்னை வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ள நடத்தும். அப்படிப்பட்ட மனுஷன் தான் சொல்ல முடியும், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி.
எல்லா இடங்களிலேயும் என்னை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எங்க வெற்றி சிறக்க பண்ணுகிறவர்? கிறிஸ்துவுக்குள்ள. அதனால வாழ்க்கை எங்க இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். மாம்சம் ஒருபோது என்ன செய்யக்கூடாதுங்க? தலை தூக்கவே விடவே கூடாது. மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லி இருக்கிறது. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா இருக்குது. உங்களுக்கு சமாதானமும் வாழ்வும் வேணும்னா நீங்க ஆவியின் சிந்தையில வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கவனிங்க, ஆண்டவர் எல்லாவற்றையுமே நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்ற ஒரு இடத்துல, தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கல, இருதயத்திலையும் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. ஏற்கனவே எழுதி வச்சிருக்குதான். என்ன எழுதி இருக்குது? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளா, ஆயத்தம் பண்ண போறவைகளா? உங்க வாழ்க்கைக்கு நம்ம தான் சில நேரங்கள்ல எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆயத்தம் பண்றோம். ஒரு ஊருக்கு போனோம்னா ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். என்னென்ன வேணும் எல்லாம் எடுத்து என்ன பண்ணணும்? பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்றோம்? அப்போ சில நேரத்தில் சில பொருள் என்ன பண்ணிடுறோம்? மறந்துட்டு போயிட்டு அங்க காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அப்படி நாம ஆயத்தம் பண்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கைய தேவன் இனிமே ஆயத்தம் பண்ணுகிறவர் அல்ல. உங்களுக்கு என்ன வேணுமோ அத ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கீங்க. சொல்லுங்க பார்த்து, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கீங்க. எனக்கு ஒன்றும் இனிமே புதுசா நீ போய் இப்போ ரட்சிக்கப்பட்டு வந்துட்டு இப்போதான் அங்கே வந்திருக்கிறேன், இனிமே தான் அவர் என்ன பண்ணணும்? இல்லைங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. புதுசா ஒன்ன எதையுமே அவர் உருவாக்க போறதே இல்லை. சோத்திரம். ஆனா இந்த ஆயத்தம் பண்ணினவைகளை நம் மாம்ச கண்களால் என்ன பண்ண முடியாது? காண முடியாது. யாராவது தேவனை பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. கடவுளை பார்த்தவங்க யாராவது இருக்கீங்களா? யாருமே பார்க்கலையா? அப்புறம் எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க? உணர்ந்து பார்த்தீங்களா? உணர்ந்து இருக்கிறீங்க. பாருங்க, கடவுளை யாருமே என்ன செய்யாது. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லைன்னு வேதம் சொல்லுது. ஆனா கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரு. அது போலதான் காணக்கூடாதவர் ஆயத்தம் பண்ணினவைகளையும் நம்ம மாம்ச கண்களால் என்ன பண்ண முடியாது? காண முடியாது. இதுதாங்க பிரச்சனை மனுஷனுக்கே. வாழ்க்கை தடுமாறுறதுக்கே காரணம் என்ன அப்படின்னா, அவர் என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு இந்த கண்களால் என்ன பண்ண முடியல? காண முடியல. இந்த காதால யாரும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. அப்படியே சொன்னா கூட அதை ஏத்துக்கிற மனநிலையும் நமக்கு இல்ல. தடுமாறுது. ஏன்? இது மாம்சம். மாம்சத்தினால மாம்சத்தை தான் புரிஞ்சுக்க முடியும். தேவனை புரிஞ்சுக்கொள்ள முடியாது. அப்ப ஆவி வேணும். பாருங்க, இருதயத்தில் தோன்றும், நினைச்சு கூட பார்க்க முடியலங்கிற, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்க இதுவரைக்கும் அனுபவிக்காம இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தேவன் அல்ல, நாம தான். 2023 அனுபவிச்சிருக்கணும். தேவன் ஆயத்தம் பண்ணின சுகத்தை அனுபவிச்சிருக்கணும். தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிற பொருளாதாரத்தை அனுபவிச்சிருக்கணும். தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிற வேலை வாய்ப்புகளை எல்லாத்தையும் நம்ம அதன் காலத்தில் என்ன பண்ணியிருக்கணும்? அனுபவித்திருக்க வேண்டும். ஆனால்
நாம் ஆவியில் தேடுவதற்கு பதிலாக மாம்சத்தில் தேடினபடினால அது நமக்கு தெரியவில்லை, நம்ம காதுலையும் கேட்கல, நம்முடைய இருதயத்திலையும் தோணல. அதனால நம்ம கோட்டை விட்டுட்டு உட்கார்ந்துட்டு 2024 நமக்கு எப்படி இருக்கும்? என்ன வாக்குத்தத்தத்தை கொடுப்பாங்க? வாக்குத்தத்தம் வேற இந்த சபையில கொடுக்கலையா? உங்க சபையில வாக்குத்தத்தமே கொடுக்கலையா? யாரும் கேட்கலையா? உங்களை கேட்டாங்களா? என்ன பதில் சொன்னீங்க? இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தமும் எங்களுது தான். அல்லேலூயா. இந்த 2024க்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் எல்லாம் கிடையவே கிடையாது. ஆமா, எனக்கு எப்பப்போ என்னென்ன தேவையோ அந்தந்த நேரங்கள்ல அந்தந்த வாக்குத்தத்தங்களை பிடிச்சுக்கிட்டு நான் ஜெயிக்கிறவன். ஆமென். அல்லேலூயா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. கண் காணல, காது கேட்கல, இருதயத்தில் தோணல. அதனால 2023 பல வாய்ப்புகளை என்ன பண்ணிட்டேன், நான் இழந்து போயிட்டேன். ஆனா என்னுடைய ஆண்டவர், நீ எதெல்லாம் இழந்தையோ அதை திரும்ப டபுள் மடங்கு கொடுக்கறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனா இந்த 2024 ஒழுங்கா பயன்படுத்தணும். உங்க கையில தான் இருக்குது. தேவனிடத்துல என்னைக்கு எந்த மிஸ்டேக்குமே இல்லை. நாம சரியா வாழ்றதில்லை, நாம சரியா யோசிக்கிறதில்ல, நாம சரியா திட்டமிடுறதில்ல. நாம தேவன் நம்ம சுருக்கமா சொல்ல போனா தேவனோடு இணைஞ்ச வாழ்க்கை நாம வாழ்றதில்லை. கடைசியில் என்ன சொல்றது? ஆண்டவர் எனக்கு எதுவுமே தரல, ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு ஆண்டவர் மேல பலியை போட்டுறாரு. ஆண்டவர் எல்லாவற்றையுமே செய்து விட்டார். எப்ப முடிஞ்சதுன்னு சொன்னாரோ அன்னைக்கு எல்லாமே பினிஷ் ஆயிடுச்சு. ஆமென். எங்க முடிஞ்சதுன்னு சொன்னாரு? சிலுவையில முடிஞ்சிடுச்சு. சாபம் முடிஞ்சிடுச்சு, பாவம் முடிஞ்சிடுச்சு. முன்னோர்களுடைய சாபம் இனிமே உன் வாழ்க்கையில தலையெடுக்கவே முடியாது. இன்னமும் சிலர் என்ன பண்றாங்க தெரியுமா? இந்த ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகும், சபைக்குள்ள வந்ததுக்கு பிறகும், அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு பிறகும் முன்னோர்கள் சாபத்தை உடைக்கிறாங்க. ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கிறாருங்க, அங்க போய் உடைச்சிக்கிட்டு வராங்க. முன்னோருடைய கட்டை உடைக்கிறாராம். இதெல்லாம் உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கிறது? ஏமாற்றி கொள்ளுகிறது, வஞ்சித்து கொள்ளுகிறது. பவுல் அப்படிப்பட்ட ஊழியத்தை எங்கேயுமே செய்யல. பேதுரு அப்படிப்பட்ட ஊழியத்தை எங்கேயுமே செய்யல. அப்போஸ்தலர்கள், ஆதி அப்போஸ்தலர்கள் யாருமே அந்த ஊழியத்தை செய்யல. ஆமா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து இருக்கிறது, உங்களை நீதிமானாக்கி இருக்கிறது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, நீங்க நீதிமான். அல்லேலூயா. அதனால அந்த கட்டு உடைக்கிறேன், கட்டு அவுக்கிறேன், அம்மாசை ஜபம் இப்படியெல்லாம் போய் இது நாள் வரைக்கும் நீங்கள் போயிருந்தீங்கன்னா கூட, யார் போனீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் பொதுவாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி போயிருந்தீங்கன்னா கூட அதனால ஒரு பலனையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்க முடியாது, கண்டிருக்கவே முடியாது. வாழ்வு தருகிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் வார்த்தையில மாத்திரம்தான் வாழ்வு இருக்குது, அவருடைய பிரசன்னத்துல மாத்திரம்தான் வாழ்வு இருக்குது. ஆமா, அவர் சொல்ற வார்த்தையை கேளுங்க. ஆனா நான் திரும்ப சொல்றேனே, அவர் சொல்ற வார்த்தையை கேட்பது என்பது ஆவிலே வாழ்றவனுக்கு ரொம்ப எளிது, மாம்சத்தோட வாழ்றவங்களுக்கு ரொம்ப 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 கடினம். ஆமா, ராஜாவின் மனுஷன் ஒருத்தன் வர்றான் இயேசுநாதர்கிட்ட. அவனுடைய நோக்கமெல்லாம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மரண அவஸ்தைப்படுகிற என் பையனை என்ன பண்ணணும், சுகமாக்கணும். அப்ப இயேசு என்ன பண்ணுவார்? வந்து தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணி சுகமாக்குவார். இதுதான் அவருடைய ஆசை. அழைக்கிறான் வந்து. ஆனா இயேசு அவரோட போகல. என் வீட்டுக்கு வந்து எப்படியாவது என் மகனை சுகமாக்குங்க. உடனே இயேசு சொல்றார், நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணாவிட்டால் நீங்க விசுவாசிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்றான், ஐயோ என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும் என் வீட்டுக்கு நீங்க? அவ்வளவு வேதனையோடு மரண ஓலத்துல கத்துறான். ஐயோ நீங்க இப்ப டயலாக் பேசாதீங்க, தயவு செஞ்சு என் பிள்ளைய வந்து காப்பாத்துங்க. அவனுடைய வேண்டுகோள் இயேசு வீட்டுக்கு வரணும்னு. ஆனா இயேசு சொல்றாரு, போ உன் பிள்ளை சுகமாயிட்டான். எத்தனை பேர் அப்படி நம்ம நம்பி போவோம் வார்த்தைய? அவன் அப்படியே நம்பி போனான். போகும்போது அந்த வார்த்தையின்படியே அந்த மகன் சுகமாயிருந்தான்.
ஹல்லேலூயா. வார்த்தையை நம்புறதை தவிர அந்த உலகத்தில் உங்களுக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க. அப்ப வார்த்தையை நம்பணும்னா வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆண்டோட பிரசன்னத்தில் காத்திருக்கணும், ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கணும். ஹல்லேலூயா. அது கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார்னு தன்னை இன்னும் என்ன பண்றது, அடி பாதாளத்துக்கு போற ஒரு கூட்டமும் இருக்குது. அது வேற விஷயம். ஆமா, கர்த்தர் பேசுனா வாழ்க்கை என்ன ஆகும்? உயர்மை ஒளி எங்க போகாது, கீழே போகாது. அப்ப அது பேய் பேசி இருக்குது. பேய் பேச்ச கேட்டவங்க வாழ்க்கையில யாரும் என்ன செஞ்சதே கிடையாது, முன்னேறினதே கிடையாது. ஆகவே கர்த்தர் சத்தத்தை கேளுங்க. கர்த்தர் வாழ வைக்கிற தெய்வம். பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். அவர் சத்தத்தை கேளுங்க. ஆமா, பாருங்க, அடுத்து சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே, சொல்லுங்க, யாரால வெளிப்படுத்தினாரு? ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தொடர்ந்து வாசிங்க சீக்கிரம். அந்த ஆவியானவர், எந்த ஆவியானவர்? எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். பாஸ்டர் இல்லைங்க. நிறைய பேர் பாஸ்டர் நம்பி ஏமாந்து போனவங்களா இருக்கிறாங்க வாழ்க்கையில. நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? உங்க விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்கு ஏதுவான ஒரு வேலைக்காரங்க. உங்க விசுவாசத்தை கட்டி எழுப்பி விடணும், தூக்கி விடணும், அவ்வளவுதான். உங்க பாரு, ஆண்டவர் அங்க நிக்கிறாருன்னு ஆண்டவரோட உங்களை கோத்து விடுற வேலை தான் எங்க வேலை. நீங்க ஆண்டவரோட கனெக்ட் ஆகி ஆண்டவருடைய சத்தத்தை என்ன பண்ணணும்? கேட்டு அந்த வார்த்தையின்படி நீங்க வாழணும். ஆமா, கவனமா இருந்துக்குங்க. நல்லா கவனிங்க. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. பவுலுக்கும் பவுலை சார்ந்தவர்களுக்கும் தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை வெளிப்படுத்தின ஆவியானவர் அவர்களுக்குள்ளிருந்து வெளிப்படுத்தினார்னா, இந்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இருக்கிறாரா? என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இயேசுநாதர் படகுல தூங்குன மாதிரி, சீசர்கள் படகு ஓட்டிக்கிட்டு போன மாதிரி, இப்ப நாங்க எங்க வாழ்க்கை நாங்க ஓட்டிக்கிட்டு போறோம். ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? உள்ள தூங்கிட்டு இருக்கிறார். எப்போ புயல் வருதோ அப்பதான் நாங்க என்ன பண்ணுவோம்? ஆவியானவரை தட்டி எழுப்புவோம். இல்லைங்க, ஒவ்வொரு மணித்துளி நேரமும் ஆவியானவர் உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கிறவர். ஒவ்வொரு செகண்டும் உங்க கூட பேசுறவர். இந்த அனுபவம் உங்களுக்குள்ள வரணும். ஆமென். அல்லேலூயா. எங்களுக்கோ, பாருங்க, கவனிங்க, எங்களுக்கோ தேவன் தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர், சொல்லுங்க, எல்லாவற்றையும். இப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலீங்க, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலீங்க, அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலீங்க, எங்க போறதுன்னு தெரியலீங்க, யாருக்கிட்ட சொல்றதுன்னு. யாருக்கிட்ட சொல்லுவீங்க? நிறைய பேர் சொல்ற வார்த்தை அடிக்கடி கேட்டிருக்கிறேன். யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு சொல்றமா சிஸ்டர்? அடிக்கடி இதை போய் இந்த பிரச்சனைய யாருக்கிட்ட போய் சொல்லுவீங்க? சொல்லுங்க, நீங்க யார் உங்க பிரச்சனை தீப்பா? ஒரு ஆளும் தீர்க்க முடியாது. யாருக்கிட்ட போய் சொல்லியும் சும்மா மன ஒரு ஆறுதல் அடைஞ்சிட்டு வரலாம், அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்துக்கு. ஸ்தோத்திரம். இல்ல, உங்களை விசாரிக்கிறவர் அவர் ஒருத்தர் மாத்திரம்தாங்க. அவர்கிட்ட சொல்லுங்க. ஆமா, இப்படி கேள்வி யாருக்கிட்ட போவோம், யாருக்கிட்ட சொல்லுவோம், என்ன செய்வோம், ஏது செய்வோம் அப்படின்னு தடுமாறிக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ளேயே ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் நோக்கி பாருங்க. அவர் ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல. அது என்னமோ கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரமா இருக்கிறாரு. நீ ஒரு 40 நாளைக்கு உபவாசம் போட்டாதான் என்ன பண்ணுவேன், நான் உன் பக்கத்துல என்ன பண்ணுவேன், பேசுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் தூரத்தில் இருக்கிற தேவன் அல்ல. உங்களுக்குள்ளேயே அவர் வாழ்றாரு. ஐயா, அம்மா, அவர் உங்களுக்குள்ளேயே வாழ்றாரு. அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு சொல்லுவார்.
ஆமா, சொல்றாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாவற்றையும். எல்லாத்துக்கும் பதில் யாருக்கிட்ட இருக்குது? ஆவியானவர்கிட்ட இருக்குது. உங்க பிரச்சனையினுடைய அனைத்து காரியங்களுக்கும் தீர்வு உங்க கூட பேச ஆசையா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருக்குது. எல்லாவற்றையும் தேவனுடைய, மனுஷனுடைய ஆழம் இல்ல. அப்ப மனுஷனுடைய ஆழம்னு ஒண்ணு இருக்குது, தேவனுடைய ஆழம்னு ஒண்ணு இருக்குது. இப்ப என் மனசுக்குள்ள இருக்கிறத யாராவது நீங்க கண்டுபிடிக்க முடியுமா? அழுத்தமான ஆளுங்க, கொறப்பையன், ஒரு வார்த்தை வெளியில வாய் மூச்சு விட்டானா பாருங்க அப்படின்னு என்ன பண்ண முடியும்? சொல்றோமா இல்லையா? அடுத்தவங்களை பார்த்து ஏன் உள்ள இருக்கிறத என்ன பண்ண முடியல? தெரிஞ்சுக்க முடியல. சொல்லுங்க, உள்ள இருக்கிறத. நம்ம கூடவே வாழ்றாங்கல்ல, அவங்களை யாரையாவது நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்களா? முழுசுமே முடியாது. எந்த நேரத்தில் எப்படி செயல்படுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா மனசு அவ்வளோ ஆழமானது. இதை யார் கண்டுபிடிக்க முடியாதா? இன்னொரு மனுஷன் கண்டுபிடிக்க. மனிதனுடைய மனதின் ஆழத்தை மறைத்து வைத்து வெளியில நான் நல்லவனா என்ன பண்ண முடியும்? நான் ஒரு டிராமா போட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ரோஹித் என்ன நினைப்பாரு? ஜேக்கப் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உலகத்துல எங்கேயுமே இல்லை. இது என்னது? டிராமா. என் மனசை பார்த்து அவர் என்ன செய்யல, சொல்லல. எதை பார்த்து சொல்றாருங்க? என்னுடைய நடிப்பு, என்னுடைய வேஷத்தை பார்த்து எனக்கு மதிப்பு போடுறாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பாரே, ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய மனதின் ஆழத்துல உன்னை குறிச்சு என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறவர். சந்தோஷமே வராது. மனுஷனுடைய மனசை கூட கண்டுபிடிக்க முடியாத உங்களுக்கு தேவனுடைய இருதயத்தின் நினைவை காண செய்கிற ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குது. இத பெருசா கொண்டாட தெரியல, இத அனுபவிக்க தெரியல, இத மேன்மைப்படுத்த தெரியல. எங்க போறது, யாருக்கிட்ட போய் கேட்கறது, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. 2024 வேஸ்ட் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. நமக்கு சூழ்நிலைகள் மோசமா தான் இருக்கும். வருஷம் வருஷம் சூழ்நிலை என்ன ஆகிட்டே தான் இருக்குது. போன வருஷத்தோட இந்த வருஷம் மோசம். பொருளாதாரம் இன்னும் மோசமாகுங்கிறாங்க. அரசியல்வாதிகள்லாம் பொருளாதாரம் நாடு என்ன ஆகிட்டு இருக்குதுங்கிறாங்க, வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குதுங்கிறாங்க. ஆனா பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்க? மோசமாகிட்டு இருக்குதுங்கிறாங்க. 2024 அமெரிக்காவினுடைய பொருளாதாரமே சரியுங்கிறாங்க. தங்கத்தினுடைய விலை 75,000 ரூபாய்க்கு மேல போகுங்கிறாங்க ஒரு பவுன். காசு இருந்தா இப்பவே வாங்கி வச்சுக்கோங்க, ஆலோசனையா சொல்றேன். இது தேவ திட்டமா சொல்ல. நான் மனுஷனுடைய மனசை புரிஞ்சுக்க முடியாத நமக்கு அத காலங்கள் கொடிதாய் போய்கிட்டு தான் இருக்கும். காலம் வருஷத்துக்கு வருஷம் என்ன ஆகிட்டே தான் இருக்கும், மோசமாகிட்டு தான் இருக்கும். நாம அதை சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்ம மைண்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. பொருளாதாரம் சரிஞ்சா என்ன, மதவாதங்கள் தீவிரமான நமக்கு என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன், என்னை நடத்துகிற தேவன், என் மேய்ப்பர், என் மீட்பர், என் ரட்சகர், என் நண்பர், என் ஜீவன், அவர் உயிரோடு இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, பைபிள் இப்படி ஒரு வசனம் கூட வருது, பூமியின் மேல் காரிருள் உதிக்கும். என்னங்க உங்களுக்கு சொன்ன வசனம் அது? ஏசாயா 60:2. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஓ, அப்படியே நம்ம நல்ல செய்தி சொல்ற மாதிரி இருக்குது. இதோ தக்காளி பழம் 2 ரூபாய்க்கு விற்க போகுது.
தங்கம் 100 ரூபாய்க்கு விற்கும் போது அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன செய்யுது இந்த வசனம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன் மேல் கர்த்தர் உதிப்பார். சரி, இதுல உங்களுக்கு எது செய்தி? உங்களுக்கு எது செய்தி? உங்களுக்கு எது செய்தி? கர்த்தர் என் மேல் உதிப்பார். ஆனா இன்னைக்கு நாங்க ஊழியக்காரங்க எல்லாம் என்ன தெரியுமா உங்களுக்கு போக்கஸ் பண்ணி காட்டுறோம்? பூமியின் மேல் காரிருள் உதிக்கும், அமெரிக்கா அழியும், ஈராக்கு கொண்டு போடும். என்ன எது நடந்தா நமக்கு என்னையா? உன் மேல கர்த்தர் உதிப்பார், அதுதான் செய்தி. அதை தான் போக்கஸ் பண்ணணும். இந்த வெடி வெடி உட்காந்துக்கிட்டு அடுத்த நாளாவது யூடியூப்ல டிவி பார்த்துருப்பீங்க 2024 என்ன நடக்க போகுது அப்படின்னு. தீர்க்க தரிசனம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, சொல்லியிருப்பாங்க, இந்நேரம் சொல்லி முடிச்சிருப்பாங்க. 2024 என்னென்ன நடக்கும். யாராவது கேட்டவங்க இங்க இருக்கீங்களா? சொல்ல மாட்டீங்க. இப்போ யாருமே கேட்கலையா? தப்பிச்சிட்டீங்க. நிறைய ஒளிக்காரங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? அது நடக்கும், அந்த சண்டை நடக்கும், இந்த சண்டை நடக்கும், இந்த கொம்பு முளைச்ச மனுஷன் வருவான், சிப்பு வச்ச மனுஷன் வருவான், 666 முத்திரை போடுவோம். இப்படியே போட்டு என்ன பண்றது? ஒரு பயத்திலேயே ஜனங்களை வச்சிருக்கிறது இல்லைங்க. அது நமக்கு செய்தி இல்ல. நமக்கு செய்தி எது? கர்த்தர் என் மேல உதிச்சிருக்கிறார். படிங்க, கர்த்தர் என் மேல உன் மேல உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அடுத்தது, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இதுதான் செய்தி உங்களுக்கு. தேவன் பேசினா இப்படிதான் பேசுவாரு. உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் பேசினா இப்படிதான் பேசுவாரு. ஆனா உங்களுக்கு இருக்கிற மாம்சம் பேசுச்சுன்னா ஐயோ என்ன பண்றது, என் வாழ்க்கை அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு என்ன செய்வோம்? நம்ம அழ வைக்கிறது. இது மாம்சம். எந்த சத்தத்தை கேட்க போறீங்க? தேவ சத்தம். ஆமா, அந்த ஆவியானவரோ எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை. அப்ப தேவனுக்குரியதை தான் நீங்க அறியணும். அதுக்கு யார் உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கா? ஆவியானவர் ரெடியா இருக்கிறார். இந்த உலகத்துல நான் அவங்கள புரிஞ்சுக்க முடியலைங்க, இவ்வளவு நாள் பழகணுங்க, இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க மனுஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. வெளில வேண்டாம், விட்டுருங்க, விட்டுருங்க. உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்கிறவர் யாரு தெரியுமா? அவர் மட்டும்தான். அல்லேலூயா. கணவனை நேசிக்கணும், மனைவியை நேசிக்கணும், மருமகளை நேசிக்கணும், மாமியாரை நேசிக்கணும், எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விதி தான். ஆனா யார் ஒருவர் அந்த தேவ சத்தத்தை கேட்கக்கூடாதபடி, தேவ சத்தத்தினால நீங்கள் உருவாக்கக்கூடாதபடி உங்களுக்கு தடையா இருக்காங்களோ அவங்களை நீங்க இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு அடிமையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் யாரு? அவர் தான் உங்களை வாழ வைப்பாரு. ஐயோ என்ன புருஷனுக்கு கீழ்ப்படிய சொல்லிட்டாங்களே, ஐயோ மனைவியை அன்பு கூற சொல்லிட்டாங்களே, ஐயோ அவங்கள நேசிக்க சொல்லிக்கிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு நீங்க தேவ சத்தம் கேட்கறதுக்கு தவறிடக்கூடாது. தேவ சத்தம் கேட்கறதுக்கு தவறிடக்கூடாது. தேவ சத்தம் மாத்திரமே உங்களை வாழ வைக்கும். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை. மறுபடியும் சொல்லுங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை. அருளப்பட்டவைகள் சொல்லுங்க. அப்படின்னா எந்த ஒரு தகுதியும் பார்க்காம அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு தான் பேர் என்னங்க? அருள்.
சொல்லுங்க, அருள். எந்த தகுதியும் பார்க்காம அள்ளி அள்ளி கொடுக்கிறதுக்கு பேரு கொடை. அருள்னா கொடை. ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாருங்க? அருள் கொடுக்கிறாருன்னு இந்த அருள் இல்ல. என்ன கொடுக்கிறாருங்க? உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்க இந்த பூமியில வாழ்றதுக்கு என்ன தேவையோ அவைகள் அனைத்தையும் அளவில்லாமல் அள்ளி அள்ளி கொடுக்கிற ஒரு தேவனுடைய கொடைக்குள்ள நீங்க இருக்கீங்க. இன்னும் விசுவாசிக்க முடியல ஒரு சிலரால. ஐயோ, என் நிலைமையை நினைக்கும் போது நான் அப்படியா சார் இருக்கிறேன்? அதுக்கு தான் நினைவை மாத்துங்க நான் சொல்றேன். ஆமா, உங்க நினைவோட இணைஞ்சிட்டு வாழாதீங்க, உங்க கவலையோடவே வாழாதீங்க. தேவன் என்ன நினைக்கிறாருன்னு பாருங்க. அல்லேலூயா. அவர் யாருங்க? தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகள். சொல்லுங்க மறுபடியும், தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகள் கொஞ்சம் அல்ல, ஏராளமானவைகள். ஏராளமானவைகள். ஐயா, ஓடி ஓடி என்னால சம்பாதிக்க முடியல, எங்க போய் முட்டி மோதினாலும் என்னால ஒரு வா வயிறு நம்ப என்னால சாப்பிட முடியல. ஏன் தெரியுமா? நீ உன் அறிவுல, உன் புத்தியில, உன் சிந்தனையில நீ வாழ்றதுக்கான வழி என்ன பண்ணிட்டு இருக்கிற? தேடிக்கிட்டு இருக்கிற. ஆனா உனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், அவர் உங்க கூட பேச விரும்புகிறார். அவர் தேவனுடைய ஆழத்துக்குள்ள இருந்து, தேவனுடைய மனதின் அடிமனதில் இருந்து எடுத்து உன்னை குறித்து அவர் என்ன நினைத்திருக்கிறார், அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை உன்னோடு பேசி அளவில்லாத ஈவுகளை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, படிங்க மறுபடியும் படிங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல். என்னங்க கவனிங்க, மனுஷ ஞானத்துல பேசுகிற எந்த ஒரு பிரசங்கமும் உங்க வாழ்க்கைய வளமாக்கவே முடியாது. கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கும், கை தட்டலாம், அருமை 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 அருமை, ஆஹா ஹல்லேலூயா அப்படின்னு கத்தலாம். அது எங்கிருந்து வருகிற ஞானமா இருந்துச்சுன்னு சொன்னா ஆபத்து. மனுஷ ஞானத்துல பேசுகிற பிரசங்கம் உங்களுக்கு என்னத்தை கொண்டு வரும்? ஆபத்து. அவர் சொல்றாரு, அவைகளை நாங்க மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். உங்க மனதை ஏதோ நீங்க சம்பந்தப்படுத்தணும், ஆவிக்குரியவைகளோடு. உங்களுக்கு பணம் தேவை, இது ஆவிக்குரியவைகளா உலகத்துக்குரியதா? இந்த பண தேவை உலகத்துக்குரியவைகளா ஆவிக்குரியவைகளா? அதனாலதான் பணம் வரமானுங்க. அப்ப பணம் உங்களுக்கு யார் தருவா? பணம் தேவைன்னா உங்களுக்கு பணம் யாரு தருவா? கர்த்தர் எப்படி உலகத்துக்குரியதை தருவாரு? அவர் ஆவியா இருக்கிறாரு. அப்புறம் அவர் என்ன கொடுப்பாரு? அவர் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்துகிற தேவன். ஏன் நீ உசுறு வாழ்றதுக்கு சோறு வேணுமா? சோறு உலகத்துக்குரியதா ஆவிக்குரியதா? இப்ப மாறிக்கிட்டீங்க, பல்ட்டி வச்சுட்டீங்க. உலகத்துக்குரியது. அதனால இனிமே என்ன செய்யணும்? உலகத்துக்குரியதை வெறுக்க சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். சோத்தை நீங்க வெறுத்துறணும். இந்த மாதிரி தப்பு தப்பா நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறனாலதான் நமக்கு வர வேண்டியதெல்லாம் சில நேரங்கள் என்ன பண்ண மாட்டேங்குதுங்க. அது வந்தா கூட பயமா இருக்குது. ஐயோ, இது வந்துருச்சுன்னா நான் பாவம் பண்ணிடுவனோ. உனக்கு இந்த பூமியில நல்லா வாழ்றதுக்கு உனக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் என் ஆண்டவர் கொடுப்பாருன்னா அது ஆவிக்குரியவைகள் தான். பிசாசு கொடுப்பான்னு சொன்னா அது மாம்சத்துக்குரியது. இப்ப நீங்க யாருகிட்ட இருந்து வாங்க போறீங்க? எவனாவது கொடுப்பான்னு சொல்லி எவனையாவது பார்த்தீங்கன்னா அது மாம்சத்துக்குரியது.
கர்த்தர் என் தேவை சந்திப்பார், கர்த்தர் எனக்கு போதுமானவராயிருக்கிறார், கர்த்தர் என்னை நடத்த வல்லவராயிருக்கிறார், அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி நீங்க விசுவாசித்து கர்த்தருடைய கரத்தையே நோக்கி பார்த்திருப்பாயானால் அவரிடத்திலிருந்து உனக்கு தேவையானது வரும். அது ஆவிக்குரியது. நன்மையான எந்த ஒரு ஈவும், சொல்லுங்க, நன்மையான எந்த ஒரு ஈவு, கொடை, அளவில்லாம கொடுக்கிறது, அது நன்மை. நன்மை எங்க வரும்? ஆவியில் வருமா, சரீரத்தில் வருமா? சார், ஆவியில் தான் சார் வரும், சரீரத்துக்கு வேண்டாம் சார். மூணையும் பிரிக்க முடியாதுங்க, செத்து போயிருவீங்க. ரூபினா சிஸ்டர் இன்னைக்கு போகும்போது ஆவி மட்டும் இங்க வச்சுட்டு நீங்க ஆவி சரீரத்தோட மட்டும்தான் அங்க வீட்டுக்கு போகணும். போக முடியுமா? போக முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. தேவனிடத்துல எந்த நன்மை உனக்கு வருகிறதோ அது சரீரத்துக்குள்ள வரலாம், குடும்பத்துக்குள்ள வரலாம், தொழில வரலாம், எங்க வேணாலும் வரலாம். தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மை உனக்கு வருமானால் அது தேவனுடைய ஈவு, அது ஆவிக்குரியவைகள் தான். திருடிக்கிட்டு வந்தேன்னா அது ஆவிக்குரியது இல்லை. அடுத்தவனை ஏமாத்தி அப்படி வந்தா அது என்ன கிடையாது? ஆவிக்குரியதல்ல. தேவன் தருகிறது எல்லாமே என்னங்க? ஆமா, நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த ஒரு வரமும், ஜோதிகள் வரம்னா உடனே நீங்க உடனே தலை மேல கை வச்சோன்னு பொத்து நுழுவுறதும் தீர்க்க தரிசனம் சொல்றதும் நினைச்சிடாதீங்க. வரம் என்றால் கிஃப்ட். உங்களுக்கு கிஃப்ட் எப்படி தருவாங்க? இலவசமா பெறுறது. தமிழ் செல்வியக்கா, உங்களுக்கு கிஃப்ட் எப்படி வரும்? காசு கொடுத்து வாங்கிட்டு வருவீங்களா கிஃப்ட? ஆமா, எனக்கு இன்னைக்கு பர்த்டே வருதுங்க, அதனால நானே போய் 10 கிஃப்ட் வாங்கி வச்சுக்குவேன். அப்படியா? மற்றவங்க கொண்டாந்து என்ன பண்ணுவாங்க? நமக்கு கொடுக்கிறதுக்கு தான் பேரு கிஃப்ட். அப்போ நன்மையான எந்த ஒரு ஈவும், பூரணமான எந்த ஒரு கிஃப்டும் எங்க உண்டாகுது? பரத்திலிருந்து உண்டாகி. சொல்லுங்க, எங்க உண்டாகுது? பரத்தில் உண்டாகுது, பரலோகத்தில் உண்டாகுது, தேவ திட்டத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து எனக்கு இறங்கி வருகிறது. அது எப்படியா உலக பிரகாரமான ஆசீர்வாதம்னு சொல்லுவீங்க நீங்க? இப்ப மாத்திக்கணும் மைண்ட. உங்க தேவைகள் சந்திக்கப்படும்னா அதுக்கு பேர் என்னதான்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். ஆமா, இந்த ஆசீர்வாதத்தில் உலக ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னு எதுவுமே இல்லை. நீ ஆவிக்குரியவனா வாழ்றதுனால, உன்னுடைய ஆவி தேவனோடு கனெக்ட் ஆயிருக்கிறதுனால, ஆவியானவர் வெளிப்படுத்துகிறதுனால, ஆவியானவர் கூட பேசுறதுனால உனக்கு கிடைக்கிற நன்மைகள் அனைத்தும் ஆவிக்குரிய நன்மைகள். அதை சாத்தான் தொடவே முடியாது, அதை சாத்தான் அழிக்கவே முடியாது. என்ன மனுஷன்? என்ன சுபாவம்? ஜென்ம சுபாவம்னா பிறந்தான் போறவி. நம்ம பாசையில என்னங்க? பிறந்தான் போறவையில் ஒரு கோணம் இருக்கும் பாருங்க, ஆத்தா மாதிரி அப்படியே இருக்கிறான், அப்ப நாட்ட அப்படியே இருக்கிறான். இதெல்லாம் இந்த ஆள் இல்லைங்க, இதெல்லாம் தலைமுறை என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க? வந்துகிட்டு இருக்குதுங்க. அது அப்படித்தாங்க இருந்துச்சு, அதுக்கு முன்னால அதுவும் அப்படித்தான் இருந்துச்சு, இதுவும் இப்படித்தான் இருக்குதுன்னு பேசிக்கிறோம்ல. இதுக்கு தான் பேரு என்ன? ஜென்ம சுபாவம். சொல்லுங்க, ஜென்ம. அது அழியணும். நீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில அனுபவிக்கணும்னா உங்க ஜென்ம சுபாவம் பிறந்தாம் பிறவி உங்க அப்பா மூலமா, அம்மா மூலமா, முற்பிதாக்கள் மூலமா, அல்லது இந்த உலகத்துல நீங்க கண்ணால காதால கேட்டு பார்த்து பெற்றுக்கொண்ட அறிவினால வரக்கூடிய சுபாவங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? அழியணும். நீங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு நாம வாழ்ற வாழ்க்கையில என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? பல நேரங்கள்ல ஜென்ம சுபாவம் தான் உங்க ஆசீர்வாதத்துக்கு தடை. ஆனா நாம யாரை தடை பண்ணிட்டு இருக்கிறோம்? ஐயோ, பிசாசு தடுத்து விட்டானுங்க, அவன் உன்னை கண்டு பயந்து ஓடி ஒதுங்கி ஒளிஞ்சு வாழலாமான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆமாவா இல்லையா?
இல்ல பிசாசு உங்க மேல ஏறி மிதிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கிறானா? யாரு பிசாசு? யாரு? ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன். உங்களுக்காக அவர் என்ன பண்ணிட்டார்? அவனுடைய பல்ல புடுங்கிட்டாரு. அவனுடைய முழு அதிகாரத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாருங்க? உறிஞ்சி எடுத்துட்டாரு. விசுவாசிக்கிறவள் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை கண்டு அவன் என்ன பண்ணுவான்? ஓடுவான். ஆனா நாம நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா உடனே நாம அவனை கூப்பிட்டு அவனை கனப்படுத்திடுறோம். பார்த்தா கொண்டாந்துட்டானுங்க. யாரு கொண்டாந்துட்டா? உன் வீட்டுக்கு. உன்னை கண்டு பயந்து ஓடுறேன், எப்படி உன் வீட்டுக்கு வர முடியும்? உன்னால துரத்தப்படக்கூடிய சாத்தான் உன் வீட்டுக்கு எப்படி வர முடியும்? ஆனா பலி கூட யார் மேல போட்டுக்கிட்டு இருக்கிறோம்? சாத்தான் எப்படிப்பட்டவன் தெரியுங்களா? அவனுடைய வல்லமை என்னன்னு தெரியுமா? அவனுடைய தந்திரங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னா நான் யார நான் வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறேன்? வில்லனை இல்லைங்க. அவன் தோற்கடிக்கப்பட்டவன். அவனுக்கு என் மேல அதிகாரமே, என் ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரமே கிடையவே கிடையாது. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் முன்னேற்றத்தை அவனால தடுக்கவே முடியாது. என் உயர்வு அவனால தடுக்கவே முடியாது. என் வாழ்க்கையை கெடுக்கவே முடியாது. அவன் தோற்கடிக்கப்பட்டவன். பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். அவன் என் பாதங்களுக்கு கீழே இருக்கிறவன். அவனால் என்னை ஒன்றும் செய்யவே முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தை ஜெயித்தவர், சாத்தானை ஜெயித்தவர் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் அவரை சுமந்து கொண்டிருக்கிறேன். அவரோடு நான் இணைந்து இருக்கிறேன். அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது. அவருடைய பலன் எனக்குள் இருக்கிறது. அவருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது. அவருடைய வல்லமை என் மேல் இருக்கிறது. இந்த உலகத்தின் பிசாசு, உலகத்தின் அதிபதி என்னை ஒன்றும் செய்ய முடியாது. பில்லி சுனியம் செய்வினை என்னை ஒன்றும் செய்ய முடியாது. என் முற்பிதாக்களின் பாவம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. என்ன ஒருத்தர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரியா? நான் சாதாரண ஆள் இல்ல. இந்த உலகத்துல எந்த பொருளையும் கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு விலை கொடுத்து வாங்கப்பட்டவன் நான். என் விலை சாதாரண விலையா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். என் விலை என்ன? சத்தமா சொல்லுங்க. என் விலை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். யார் கொடுக்க முடியும் இந்த விலைய? ஜென்ம சுபாவமானோ மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை என்ன பண்ணவே மாட்டான். எப்ப ஒரு மனுஷனுக்குள்ள ஜென்ம சுபாவம் மாம்சம் அழியாம, ஆவி மேற்கொள்ளாம, மாம்ச சிந்தையில ஒருத்தன் வாழ்றானோ அவனுக்கு நீ உட்கார வச்சு வாழைப்பழத்தை உளிச்சு தேன்லயே நனைச்சு பலாப்பழத்தை எடுத்து தேன்ல ஊற வச்சு எடுத்து வாயில ஊட்டுனாலும் என்ன பண்ணாது? எனக்கு பிடிக்காது அப்படின்னு மூஞ்சி எப்படி போகும்? கோணலா போகும். ஏன்? என்ன மிஞ்சிக்கிட்டு இருக்குது? ஜென்ம சுபாவம் ஆண்டுகிட்டு இருக்குது. அதனால அவனால ஆவிக்குரியவைகளை என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி தோணும்? என் பிரசங்கம் பல பேருக்கு கிறுக்குத்தனமா தானே தோணுது இல்லையா? பைத்தியமா தோணுச்சுன்னா நீ பைத்தியக்காரன் ஆக போறேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். இப்ப நான் ஒன்னு சொன்னேன் பாருங்க, உன் தேவைகள் ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னு சொன்னேன். இதை யூடியூப்ல பார்த்துட்டு எவ்வளவு பேர் கண்டனம் பண்ண போறானுங்கன்னு எனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்றேன், எங்க அப்பா கொடுத்தாருன்னா அது என்னது? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஃபீஸ் கட்ட முடியல, ரைட்டு. அல்லது வேற ஏதோ ஒரு மிகப்பெரிய தேவை இருக்குது, உன் தேவை சந்திக்கப்பட்டுடுச்சு, நான் ஊழியம் செய்கிறேன். இன்னும் சுருக்கமாக சொல்றேன், நான் ஊழியம் செய்கிறேன்,
எனக்கு வந்து ஒரு 2 ஏக்கர் நிலம் வேணும். இது என்ன 2 ஏக்கர் நிலங்கிறது என்ன? உலக ஆசீர்வாதம். இப்ப எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார் 2 ஏக்கர். நான் என்ன சொல்லுவேன் சாட்சி? இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை உலகத்தில் இருக்கிற சாத்தான் எனக்கு கொடுத்தான் அப்படியே சொல்லுவேன். என்ன சாட்சி சொல்லுவேன்? கர்த்தர் எனக்கு ஊழியத்துக்கு. அப்ப கர்த்தர் கொடுத்தாருன்னா அவர் எதை கொடுப்பார்? உலகத்து பிரகாரம் கொடுப்பாரா? ஆவிக்குரியது தான் கொடுப்பார். அப்ப அது 2 ஏக்கர் என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நான் அதுல மாடி மேல மாடி 2 கோடிக்கு வீடு கட்டி, என் மகளுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டி, என் மனைவிக்கு ஒரு ஊஞ்சல் எல்லாம் நிறைஞ்ச ஒரு ஹால் ஒன்று கட்டி நான் சொகுசா வாழ்றேன் அப்படின்னா அது என்ன ஆசீர்வாதம்? அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். நான் ஒரு 100 பேர்த்த வாழ வைக்கிறதுக்கு கர்த்தர் என்னை நம்பி ஒன்ன கொடுக்கிறாருன்னு சொன்னா அது என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. கவனிங்க, ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு ஆவிக்குரியவைகள் எல்லாம் எப்படி தெரியுமா? பைத்தியமா தெரியும். அதனாலதான் உலகம் நம்மளை எப்படி பார்க்குது? பைத்தியக்காரத்தனமா பார்க்குது. பார்த்துட்டு போகுது. என்னங்க என்னங்க? தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவைகளை, தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவைகள், தேவன் உங்களோடு பேசுகிறவைகள் எல்லாம் எப்படியா? என்னங்களா? எப்படி ஆராயணும்? இப்ப தேவன் என்னோடு பேசினாருன்னு சொல்றீங்கல்ல, தேவன் உங்களோடு பேசினாரு, தேவன் என்னோடு. நானும் சில நேரத்துக்கு அப்படிதான் சொல்றது எல்லாம் பல விட்டுட்டு நான் நல்லா கவனிங்க. அப்படி பேசினாருன்னா நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய விதத்தில் அதை ஆராயணும். இல்லைன்னா ஏமாந்து போயிருவீங்க. நல்லா கவனிங்க. ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். சொல்லுங்க, நிதானம் வாழ்க்கையில ரொம்ப வேணும். என்னமா வாழ்க்கையில ரொம்ப வேணும்? என்ன? நிதானம். சொல்லுங்க, இது யாருக்கிட்ட தெரியுமா இருக்கும்? ஒரு ஆவிக்குரிய மனுஷங்கிட்ட தான் இருக்கும். எந்த ஒரு மனுஷங்கிட்ட மாம்சம் தலை தூக்கி இருக்கிறதோ அவங்கிட்ட பேச்சுலையோ செயல்லையோ நடக்கையிலையோ என்ன இருக்காது? நிதானமே இருக்காது. நிதானம் இல்லாம ரோட்ல நடந்து போறீங்க, என்ன ஆவீங்க? விபத்து நடக்கும். யாராவது வந்து விபத்தை ஏற்படுத்தணுமா? நீங்களே விழுந்துருவீங்களா? நிதானம் இல்லாம வண்டி ஓட்டிக்கிட்டு போனா விபத்தை யாராவது ஏற்படுத்தணுமா? நானா விழுந்துருவனா? சொல்லுங்க. நாமளே போய் மரத்துல மோதிடுவோம். அப்புறம் என்ன சொல்லுவோம்? வண்டி பிரேக் பிடிக்கலீங்க. அது எப்படி வண்டி பிரேக் பிடிக்கும்? நீ தானே பிரேக் பிடிக்கணும். வண்டி பிரேக் பிடிக்கலையா? பிரேக் பிடிக்க வேண்டிய ஆள் பிரேக் பிடிக்கிறது இல்ல. இவர் புலிமரத்துக்கு நேரா போற நேரம் பார்த்து வண்டி என்ன பண்ணணுமா? யா உனக்கு நிதானம் இல்லையா? ஆவிக்குரியவன் நிதானம் உள்ளவன். சொல்லுங்க. அவசரப்பட மாட்டான், ஆத்திரப்பட மாட்டான், டென்ஷன் ஆக மாட்டான். சொல்லுங்க சொல்லுங்க. இதெல்லாம் நிதானம் இல்லாம செய்யறது. கவனிங்க, படிங்க படிங்க. நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனால் அவனை இன்னொருத்தன் நிதானிக்க முடியாது. அவனை இன்னொருத்தன் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய ஆற்றல் அளவிட பட முடியாது. யாராலும் அவனுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தடை செய்து நிறுத்த முடியாது. அவனுடைய வேகத்தை நிறுத்த முடியாது. ஆவிக்குரிய வேகத்தை நிறுத்த முடியாது. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நீங்க என்ன செய்யணும்? இவ்வளவு நேரம் கேட்ட பிரசங்கத்தின் அடிப்படையில் நீங்க என்ன செய்யணும்? வெளிப்பாட்டுக்காக காத்திருங்க. தேவன் உங்களோடு பேசணும்னு தேவ சமூகத்துல காத்திருங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு வந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்கப்பட முடியும். நான் தலை மேல கை வைக்கிறதுனாலயோ, நீங்க வாரம் சர்ச்சுக்கு வர்றதுனாலயோ, பைபிள் படிக்கிறதுனாலயோ, முழங்கால் போட்டு கையை உயர்த்தி ஆண்டவர் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலயோ எல்லாம் நீங்க ஆசீர்வாதத்தை பெற முடியாது. பல காரியத்தை சொல்லியிருக்கிறேன். அதுல முக்கியமான அம்சம் என்னன்னா, தேவன் கொடுக்கிறவைகள் எல்லாம் ஆவிக்குரியவைகள். அப்புறம் அவர் ஏற்கனவே உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். சுய புத்தியில, சுய திட்டத்துல, சுய தீர்மானத்துல நீங்க என்ன பண்ண முடியாது? திட்டமிட்டு வாழ முடியாது. தேவன் உங்க வாழ்க்கைய திட்டம் பண்ணியிருக்கிறார். அது என்னன்னு என்ன பண்ணணும்? நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு தேவ சமூகத்துல உட்காருங்க. தேவன் சத்தியமா உங்க கூட பேசுவார். ஆமென். பைபிளை எடுத்து படிங்க. இது மேல கவனத்தை என்ன செய்யுங்க? வைங்க. திரும்ப திரும்ப இதை படிங்க. ஆமா, எனக்கு நேரமே இல்லையா? எவ்வளவு நேரம் தான் சும்மா உட்கார்ந்து இருக்கிறது, அதனால ஒரு 10 நிமிஷம் படுத்து தூங்கலாம்னு 3 மணி நேரம் தூங்குறது. என்னம்மா, எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துட்டே இருக்க சொல்றீங்க? அதனால 10 நிமிஷம் படுக்கலாம்னு படுத்தா 3 மணி நேரம் ஆகி போச்சு. இந்த பாலா போன தூக்கம் வேற வந்துடுது. சர்ச்சுக்கு வந்தாலும் வருது, வீட்டுக்கு வந்தாலும் வருது, பைபிள் எடுத்தாலும் வருது, ஜெபம் பண்ணாலும். தயவு செஞ்சு இந்த 2024 சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அப்படித்தான் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். யாரு தீர்க்க தரிசனம் சொல்லி உங்க வாழ்க்கையை மாத்த முடியாது. ஸ்தோத்திரம். அவர் உங்க கூட இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களுக்கு போதிக்கிற தேவன். அவர் நல்ல மேய்ப்பர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் ஒன்றை நடத்துவார். அந்த சத்தம் கேட்கணும்னா ஜென்ம சுபாவம் அழியணும், நிதானம் வேணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம்.